குட் மார்னிங். வெல்கம் டு ஸ்டாக் ராயல் யூடியூப் சேனல்ஸ். நேற்று மார்க்கெட் சரியான தூக்கல். அதாவது 12,000 கோடிக்கு எஃபிஐ வாங்கியிருக்கிறாங்க. சும்மா ஒரு 250 கோடி ரூபாய்க்கு நம்ம டிஐ வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எஃபிஐ வந்து ஆஃப்டர் சிந்தூர் அட்டாக், அதாவது இந்தியா பாகிஸ்தான் வார் வந்துச்சு இல்லையா, அப்புறம் சிந்தூர் அட்டாக் அப்புறம் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எஃபிஐ அப்படின்வாங்க அவங்கள. அதாவது ஹை நெட்வொர்த்னா ரொம்ப பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க, அவங்க தான் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து சேல் பண்ணிட்டு போனாங்க ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ, இந்தியா பாகிஸ்தான் வரப்போ. ஸோ மார்க்கெட் வந்து டம்பிளிங் கீழே வந்துச்சு. இப்போது மறுபடியும் நேற்று வந்து ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் நிறைய பேர் நம்ம மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அதனால் வந்து நிஃப்டி 50 304 பாயிண்ட் அப் ஆயிருக்கு. கரண்டாக இப்போ வந்து 25,549 என்ற பாயிண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி பேங்க் ஆல் டைம் ஹையை கிராஸ் பண்ணிடுச்சு. 57,206 ரூபாய் கிராஸ் பண்ணிட்டு இருக்கு. சென்செக்ஸும் 1000 பாயிண்ட் அப் ஆகி 83,755 என்ற பாயிண்ட் வந்துட்டு இருக்கு. இப்போ நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நிஃப்டியில் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 900 பாயிண்ட்ஸ், இதுலேருந்து 400 பாயிண்ட்ஸ் ஒன்றுமே ரெசிஸ்டண்ட்டே கிடையாது. 25,900 ஒரு ரெசிஸ்டன்ட், அந்த அப்புறம் 26,250 இன்னொரு ரெசிஸ்டன்ட். ஸோ இதில் இருக்கிற விஷயங்கள் எவ்வளோதான். பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் 57,750 தான், அதுக்கப்புறம் 58,250. சென்செக்ஸ் சொல்லவே முடியாது, அது எப்படி வேணாலும் போகும். ஸோ இப்போ இருக்கிற நியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியா யூஎஸ் டேரிஃப் நியூஸ் தான் பிக்கஸ்ட் நியூஸ், அப்கமிங் நியூஸாக இருக்கும். ஜூலை 8 வரைக்கும் அதுக்காக வெயிட் பண்ண வேண்டியது ஒரு சூழ்நிலை இருக்கும். என்னதான் எஃபிஐ எல்லாருமே வந்தாலும் பி காசியஸ், இது மார்க்கெட் வந்து ஒரு டெட் கேட் பவுன்ஸாக கூட இருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. பிறகு இன்னைக்கு நியூஸஸ்லாம் என்ன 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 ஏதுன்னு பார்க்கலாம். அப்படியே வீடியோவை கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ அடுத்ததாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இன்னைக்கான வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு 10 ஸ்டாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதார்னி போர்ட் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 1,627 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜிண்டால் ஸ்டீல்ஸ் 735 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. சிட்டி குரூப்ஸும் அண்ட் மோர்கன் ஸ்டான்லியும். பிராமால் ஃபார்மா அதுக்கும் ஒரு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 264 ரூபா போகும். பிஎஃப்சி அதை ஃபினான்சியல் கார்பரேஷன், இது வந்து 529 ரூபா வரைக்கும் போகும். ஆர்இசி 552 ரூபா வரைக்கும் போகும். பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ் 1,218 ரூபா வரைக்கும் போகும். ரெயின்போ சைல்டு மெடிக்கல் கேர் 1,588 ரூபா. இது கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க, இது நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆதார் ஹவுசிங் ஃபைனான்ஸ் தேவையில்லாத ஸ்டாக்கு வாங்காதீங்க, 560. ஆப்கான் இன்ஃப்ராஸ் 543 வாங்குங்க, இதில் ஏதோ ஆர்டர்ஸ்லாம் நிறைய கிடைக்கும், இன்ஃப்ரானா வாங்கலாம். டிபிஓ டெக் 1,502 ஐடி ஸ்டாக் கொஞ்சம் காசஸ் ஆயிருங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு பங்கு சந்தையில் பார்க்கக்கூடிய சில ஸ்டாக்ஸ். ஏற்கனவே நம்ம ஸ்டாக் ராயல் யூடியூப் சேனலில் ரெக்கமெண்ட் பண்ண 2 ஸ்டாக்ஸை இன்னைக்கு கொஞ்சம் பார்த்துங்க. ரெக்கமெண்ட் கிடையாது, சாலிட் அட்வைஸ் பண்ண 2 ஸ்டாக்கை இன்னைக்கு கொஞ்சம் பார்க்குதுங்க. அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். லாய்ட் மெட்டல்ஸ் 1,450 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி லாய்டு என்டர்பிரைசஸ், அந்த ஸோ லாய்டு என்டர்பிரைசஸும் நோட் பண்ணிக்கோ, ஸ்டாக்கை வாட்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் நைக்காவும் வாட்ச் பண்ணுங்க. அப்புறம் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் வாட்ச் பண்ணுங்கள். ரிலையன்ஸ் ஜியோ ஃபைனான்ஸ் வாட்ச் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டாக்ஸாக இருக்கும் இன்றைக்கான ட்ரேடிங் செஷனில். அப்புறம் சைனாவும் யூஎஸும் ஒரு ட்ரேட் டீலில் வந்து சைன் ஆகிட்டாங்க. அதான் ரேர் எர்த் மேக்னெட்டிக் டீலில் சைன் ஆகிட்டாங்க. ஸோ இதுவும் ஒரு பாசிட்டிவ் சைன் தான் மார்க்கெட்டுக்கும். இப்போ இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் சைன் தான் இருக்குது. பிஃபோர் வாருக்கு முன்னாடி என்னென்ன நெகட்டிவ் நியூஸாக இருந்ததோ அதெல்லாம் முடிஞ்சு இப்போது பாசிட்டிவ் நியூஸாக வந்துடுச்சு. ஈரான் இஸ்ரேல் வார் இப்போதைக்கு தீராது, அவங்க சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அப்பப்போ கொஞ்சம் நிறுத்துவாங்க. அப்போ வச்சு நம்ம எதனா வாங்கிக்க வேண்டியது தான், போக வேண்டியது தான், வர வேண்டியது தான்.
ஸோ அதானியும் அம்பானியுமே வந்து கைகோர்த்து சில பிஸ்னஸ்களை இறங்க போகிறாங்க. அதையும் வாட்ச் பண்ணுங்கள். அதானி அம்பானி ரெண்டுமே வாட்ச் பண்ணுங்கள். ஜியோ பெட்ரோல் கெமிக்கலில் அவங்க பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட். முக்கியமான அப்டேட், நெஸ்லே இந்தியா இன்றைக்கி 1:1 ஷேர்ஸை வந்து போனஸாக கொடுக்க போகிறாங்க. அதாவது ஒரு ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர். ஆஹா, பங்கு சந்தையில் இதுக்கு தாங்க இருக்கணுன்றது. ஏன்னா இந்த மாதிரி போனஸ் ஷேர்ஸு போனஸ் இஷ்யூஸை பற்றி நான் பர்டிகுலராக ஒரு வீடியோ பண்ண போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தகவல்கள் எல்லாம் கொடுத்தமைக்கு நன்றி. வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு நன்றி. காலை வணக்கங்கள். இனிதே இன்றைக்கி ட்ரேட் ஆரம்பிங்க. பாய் பாய்.